புது வாரம் ஸோ புது ஃபோன் ஃப்ரம் சாம்சங் கேலக்ஸி M53 5G இந்த ஃபோனுடைய அன்பாக்சிங் மற்றும் இம்ப்ரெஷன்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் சாம்சங் கேலக்ஸி M53 5G வந்து வர பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நம்மகிட்ட இருக்கிற மாடல் பார்த்தோம் அப்படின்னாக்கா கிரீன் கலர்ல 6/128GB தான் நம்மகிட்ட வந்திருக்கு. இதை தவிர 8/256GB ஆப்ஷன் ஒன்றும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் M53 வந்திருக்கு. பேக் வந்து பிளாஸ்டிக் தான், பட் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு மாதிரி கிளாஸ்டிக் லுக்ல வந்து இருக்கு பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெஃப்ளெக்ஷன்ஸும் வந்து இருக்கு, பாக்குறதுக்கு அழகா இருக்கு. இதை தவிர சிம் எஜெக்டர் பின், ரீடிங் மெட்டீரியல்ஸ், Type-C to Type-C சார்ஜிங் கேபிள் இவ்வளவுதான் பாக்ஸ்ல வந்து வருது. பாத்தீங்களா ஒரு ஃபோனுடைய அன்பாக்சிங் எவ்வளவு சுலபமா வந்து ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பை தி வே இதோட சார்ஜர் வந்து வரல, பட் நீங்க ஃபோன் வாங்குறப்பே சார்ஜரை சேர்த்து வாங்குனீங்க அப்படின்னாக்கா அமேசான்ல 299 ரூபா 300 ரூபீஸ்க்கு உங்களால வந்து வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற போல சொல்லிருக்காங்க. நீங்க ஃபோன் வாங்குறப்பே டிராவல் அடாப்டரை எக்ஸ்ட்ராவா சேர்த்து வாங்குறப்ப. புதிய சாம்சங் கேலக்ஸி M53 5G இந்த குறிப்பிட்ட ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் பண்ண A53 5G மாதிரி பாக்ஸியா வந்து இல்ல, கொஞ்சம் கர்வியா தான் வந்திருக்கு. ஸோ பாக்ஸ்ல கேஸும் வரல அப்படிங்கிறனால பிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க கேஸ் வாங்கி யூஸ் பண்றதா வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அவ்வளோ வந்து ஸ்லிப்பரியா வந்து இல்ல, பட் இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு பிடிக்கிறப்ப வந்து இன் ஹேண்ட் ஃபீல் வந்து அந்த அளவுக்கு ரிஜிடா வந்து இல்ல. ஸோ கண்டிப்பாவே வந்து கேஸ் பயன்படுத்துறது பெஸ்ட். அது டிஸ்பிளேல பெஸ்ட் அப்படின்னாலே சாம்சங் போன்ஸ் தான். அதுக்கு இந்த M53 5G வந்து விதிவிலக்கு இல்ல. இந்த குறிப்பிட்ட போன்ல 6.7 இன்ச் ஃபுல் HD பிளஸ் சூப்பர் AMOLED பிளஸ் டிஸ்பிளே வந்து பயன்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தோம் அப்படின்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் பேனல் வந்து பயன்படுத்திருக்காங்க. இந்த பேனல் வந்து பஞ்சுவல் டிஸ்பிளேயோட தான் வந்து வருது. இதை தவிர பிரைட்னஸ் பொறுத்தவரையும் 800 nits வரையுமான பிரைட்னஸ் இருக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே சொல்லவே தேவையில்ல, எல்லா சாம்சங் போன்ஸ் மாதிரி டக்கரா வந்திருக்கு. அடுத்தது ப்ராசர் அப்படின்னு வரப்ப M53ல MediaTek Dimensity 900 அந்த ப்ராசரோட கொடுத்திருக்காங்க. 6 nm ப்ராசஸிங் பண்ண இந்த குறிப்பிட்ட ப்ராசர். இதை தவிர வந்து கூலிங்க்கு வந்து வேப்பர் சாம்பர் வந்து கொடுத்திருக்கிறதாவும் சாம்சங் சொல்லியிருக்காங்க. RAM ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரையும் 6/128 இல்ல அப்படின்னா 8/256GB ஆப்ஷன்ஸ் வந்து வருது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. இது மட்டும் இல்லாம சிம் ஸ்லாட்டை பொறுத்தவரையும் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க ஒரு சிம் மற்றும் ஒரு மைக்ரோஎஸ்டி கார்டு வந்து பயன்படுத்திக்கலாம். இதே தவிர இந்த போன்லயும் வந்து சாம்சங் உடைய RAM Plus வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க இன்டர்னல் ஸ்டோரேஜை RAM எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க இந்த போன்லயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி வரப்ப Android 12 அடிப்படையாக கொண்டு வர One UI 4.1 தான் இந்த ஃபோன் வந்து வருது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நிறைய ப்ளோட்வேர் ஆப்ஸ் எல்லாமே வந்து எக்கச்சக்கமா இன்ஸ்டால் ஆகி வந்து வருது. பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் வந்து உங்களால் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இதை தவிர சாம்சங் உடைய நாக்ஸ், செக்யூர் ஃபோல்டர், ALZ எல்லாமே இந்த குறிப்பிட்ட M53ல வந்து கொடுத்திருக்காங்க. இதை தவிர இது 2022ல வர ஃபோன். ஸோ கண்டிப்பா 5G வந்து இருக்கும். இந்த குறிப்பிட்ட ஃபோன்ல 12 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபிங் வாங்கணும் அப்படின்னாக்கா இந்த ஃபோன் உங்களை வந்து டிசப்பாயின்ட் பண்ணாது. இதை தவிர பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஃபோனுக்கு சைடில் வந்து கொடுத்திருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஃபாஸ்டாகவும் அக்யூரேட்டாகவும் வந்திருக்கு. இதை தவிர ஃபேஸ் அன்லாக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர்ஸை பொறுத்தவரையும் சிங்கிள் பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் இந்த ஃபோன்ல வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன்ல இன்டெலிஜென்ட் வாய்ஸ் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு மேட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. பேசிக்கா அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா நீங்க கால்ஸ் பேசுறப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டு நீங்க பேசுறது வந்து அதர் பார்ட்டிக்கு கிளியரா கேட்கறதுக்கு அது வந்து கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இதை தவிர சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பொறுத்தவரையும் இந்த குறிப்பிட்ட M53க்கு 2 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸும் 4 வருஷத்துக்கு வந்து செக்யூரிட்டி பேட்சஸும் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற போல சாம்சங் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கேமராஸ் 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இதை தவிர 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகாபிக்சல் டெப்த் மற்றும் 2 மெகாபிக்சல் மேக்ரோ வந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த போன்ல 4K 30 FPS வரையும் வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். இதை தவிர ஆப்ஜெக்ட் இரேசர், இமேஜ் ரீமாஸ்டர் அந்த மாதிரி சாம்சங் போன்ஸ்ல வர எல்லா அம்சங்களும் இந்த போன்லயும் இருக்கு. அடுத்து பேட்டரின்னு பார்க்குறப்ப 5000 mAh பேட்டரி 25 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும். நீங்க சார்ஜர் தனியாக தான் வந்து வாங்கணும். இதை தவிர நம்மகிட்ட இருக்கிற கலர் வந்து கிரீன். இதை தவிர ப்ளூ கலர் ஒரு ஆப்ஷனும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.